நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கவிருக்கும் நிலையில் என்னென்ன மசோதாக்கள் நிறைவேற்றப்படவிருக்கின்றன, எதிர்க்கட்சிகள் என்ன செய்ய காத்திருக்கின்றன என்பது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, என்னென்ன விஷயங்கள் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படவிருக்கிறது? எதிர்க்கட்சிகளின் திட்டம் என்ன? நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று சரியாக 11 மணிக்கு தொடங்க உள்ள நிலையில் மிக முக்கியமாக பல்வேறு பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை எதிர்க்கட்சிகள் தற்பொழுது எழுப்பியிருக்கிறார்கள். அவை மட்டுமல்லாமல் நேற்று நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்திலும் அவர்கள் பல்வேறு முக்கிய விவகாரங்கள், அதாவது அதானி விவகாரம், விலைவாசி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்களை இந்த முறை மக்களவை மற்றும் மாநிலங்களவை ஆகிய இரண்டு அவைகளிலுமே விவாதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை எதிர்க்கட்சிகள் முன்வைத்திருக்கிறார்கள். மத்திய அரசை பொறுத்த அளவில் வக்ஃபு வாரிய திருத்த மசோதா உள்ளிட்ட 16 மசோதாக்களை இந்த நடப்பு குளிர்கால கூட்டத்தொடரில் அமல்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை அவர்கள் எடுத்து வருகிறார்கள். அதில் புதிய மசோதாக்களாக 5 மசோதாக்கள் இணைக்கப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. வக்ஃபு வாரிய திருத்த மசோதாவை பொறுத்தளவில் அதனுடைய இறுதிக்கட்ட ஆலோசனை என்பது தற்பொழுது வரை முடியாமல் அந்த மசோதாவை எவ்வாறு நிறைவேற்ற முடியும் என்ற ஒரு கேள்வியை எதிர்க்கட்சிகள் எழுப்பியிருக்கிறார்கள். அது தொடர்பாக இன்று மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவை சந்திப்பதற்கும் ஒரு திட்டத்தையும் மக்களவையினுடைய எதிர்க்கட்சிகள் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தற்பொழுது அதானி விவகாரம் தொடர்பான ஒரு விவாதத்தை இன்றே எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி காங்கிரசினுடைய கொறடா மாணிக்கம் தாக்கூர் சார்பாக மக்களவையில் அவை ஒத்துழைப்பு தீர்மான நோட்டீஸ் என்பது வழங்கப்பட்டுள்ளது. அதானி விவகாரத்தில் பிரதமர் மோடி மற்றும் அதானிக்கு இடையான உறவு குறித்து அவர் வெளிப்படையாக அவைக்கு வந்து பதிலளிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் அந்த நோட்டீஸில் முன்வைத்துள்ளார். அவை மட்டுமல்லாமல் தற்பொழுது மணிப்பூரில் அதிகரித்து வரும் வன்முறை தொடர்பாகவும் விரிவான விவாதம் நடத்த வேண்டும். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரடியாக அவைக்கு வந்து அதற்கு பதிலளிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தற்பொழுது எதிர்க்கட்சிகள் சார்பாக முன்வைக்கப்பட்டுள்ளன. இவை தவிர பல்வேறு விவகாரங்களையும் வெங்காயம் உள்ளிட்ட விலைவாசி உயர்வு தொடர்பான பல்வேறு கோரிக்கைகளையும் விவாதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கைகளை எதிர்க்கட்சிகள் முன்வைத்திருக்கிறார்கள். இயற்கை பேரிடர்கள், குறிப்பாக எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கான அந்த ஒரு நிதி ஒதுக்கீடு என்பது பாரபட்சம் காட்டப்படுகிறது. அந்த விவகாரம் தொடர்பாகவும் மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் விவாதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை எதிர்க்கட்சிகள் முன்வைத்துள்ளது. இன்று முதல் நாளான இன்று அதானி விவகாரம் தொடர்பாக இரண்டு அவைகளிலுமே எழுப்புவதற்கான ஒரு ஆலோசனையை இன்னும் சற்று நேரத்தில் எதிர்க்கட்சிகள் முடிவெடுக்க உள்ளது. சரியாக 10 மணிக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேயினுடைய அலுவலகத்தில் அது தொடர்பான ஆலோசனையை மக்களவை மற்றும் மாநிலங்களவையுடைய எதிர்க்கட்சி அவைத் தலைவர்கள் சார்பாக நடத்தப்படுகிறது. அதன் பின்னர் 10:30 மணிக்கு காங்கிரசினுடைய மக்களவை எம்பிக்கள் கூட்டமும் இன்று காலை நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற உள்ளது. அதற்கு அடுத்தபடியாகத்தான் அதானி விவகாரம் தொடர்பாக போராட்டத்தை நடத்துவதா இல்லையா என்பது தொடர்பான அறிவிப்புகளை இந்தியா கூட்டணி கட்சிகள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அரசை பொறுத்த அளவில் இந்த குளிர்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்தி முடிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இரண்டு அவைகளுடைய தலைவர்களும் மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜுவும் எதிர்க்கட்சிகளிடம் ஒரு கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறார். நாளை நடைபெற உள்ள அந்த அரசியல் சாசனத்தினுடைய விழாவிலும் எதிர்க்கட்சிகள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.